ஆண்டவருக்கு நான் கொடுத்துட்டேன் அப்படின்றது தசம பாகமும் காணிக்கை அடையாளம் காட்டு. ஆமென். அதனால உங்களுடைய காணிக்கை, அதாவது ஒரு 10,000 ரூபாய் வருது அப்படின்னா 1000 ரூபாய் 10ல் ஒரு பங்கு ஆண்டவர் கொடுக்கும். அது தசம பாகம். காணிக்கைன்றது மிச்சம் 9,000 ரூபாய் இருக்குதா? 10,000 ரூபாயில 9,000 ரூபாயில நீ 9,000 ரூபாய் கூட கொடுத்துடலாம். ஆனா குடும்பத்தை பார்க்க முடியாது. பாத்துக்க காணி அதுல இருந்து நீ என்ன பண்ணும், ஒரு 500 ரூபாவோ 1000 ரூபாவோ மன இஷ்டத்துப்படி செய்யலாம். 9,000 ரூபாய் உனக்கு யாரோ 10,000 ரூபாய் நீ சம்பாதிச்ச, வேற எதனா 20,000 ரூபாய் 30,000 ரூபாய் உனக்கு இருக்குதுன்னா அந்த 9,000 ரூபாய் கூட கொடுக்கலாம். நான் அதை வாங்குறது, நான் கையெழுத்து, நான் நீட்டுறேன், நான் தயாரா இருக்கிறேன், நான் தயாரானா இருக்கிறேன். உன் குடும்பத்தை நீ பாத்துக்க ஜாகிரதையா அப்படின்றதுக்குன்னு சொல்றதுக்கு நானும் இருக்கணும். பாருங்க, காணிக்கைன்றது உங்க இஷ்டப்படி நான் கொடுக்கும். உங்க இஷ்டப்படி நீங்க தருது. அதனால இந்த காணிக்கை தசம்பாகம். இப்போ பாருங்க, இது வரைக்கும் நான் சர்ச்சை நடத்துனது கிடையாது, இந்த மாதிரி காணிக்கை பையன் வாங்குனது கிடையாது. இப்போ என் பசங்களுக்கும் கொடுக்க சொல்லி நான் என்ன பண்றேன்னா அவங்களுக்கும் பழக்கப்படுது. ஒரு பாஸ்டர் சொல்லி கொடுக்க குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்குறது, எதை சொல்லி கொடுக்கலையோ ஆண்டவருக்கு கொடுக்கறது மட்டும் கரெக்டா பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்து கவனிக்க. சமந்தா, பிள்ளைங்களுக்கு ஆண்டவருக்குன்னு தனியா எடுத்து வைக்கிறத சொல்லி கொடுக்கும். ஏன்னா இந்த பணம் வெறும் பணம் கிடையாது, வாழ்க்கை. இதை வச்சு நல்லா வாழலாம், இஷ்டம் போல வாழலாம், கஷ்டமா இல்லாம இஷ்டம் போல வாழலாம். அந்த நல்லா வாழ்றதையே நான் என்ன பண்றேன், ஆண்டவருக்கு நல்லா வாழ்ந்த அந்த அந்த நல்லா வாழ்ந்து இது வச்சு நல்லா வாழலாம்னா அந்த நல்லா வாழ்றதே என்ன பண்ண ஆண்டவர் நான் கொடுக்குறது. ஆமென். இதுதான் பணம்னால போன ஏன்னு சொல்லுவாங்கல்ல, இதுதான் உலகத்துல நீங்க போய் பாத்தீங்கன்னா பிரச்சனை இதுதான். அந்த பிரச்சனை என்கிட்ட எடுத்துன்னு மனுஷனுக்கு என்ன அது, ஒட்டு மொத்தமா ஓடி நிற்கிறது, ஒருத்தனை அச்சிக்கிறது, ஒருத்தனை இது பண்ணிக்கிறது இந்த பணம் தான். அதை நீ ஆண்டவருக்குன்னு எடுத்து வச்சு கொடுத்துட்டீங்கன்னா மத்த எல்லாம் அவுட்டு. பணத்தை நீ மதிக்கலன்னா எதை காட்டுறேன்னா பணத்துக்கு மேல ஒருத்தரை நான் மதிக்கிறேன்னு காட்டுறேன். பணத்துக்கு மேல நான் அவரை மதிக்கிறேன், அவர்தான் எல்லாம் அப்படின்றத காட்டுறது. அதனால தசமபாகம் காணிக்கை